கடந்த காலத்தில் ஒரு பிழை நடந்துச்சுன்னா அந்த பிழையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, எப்படி நம்ம மாறுறது, எப்படி நம்ம நேர்மையானனா மாற்றிக்கிறது, அப்படி தான் நம்ம போகணும், பயணிக்கணும். ஒரு குற்றம் செஞ்சாச்சு, ஒரு தவறு செஞ்சாச்சு, அந்த தவறு அம்பலப்படும் போது அதை நீங்கள் ஒரு நியாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதையும் கூட நீங்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டால் சட்டப்பூர்வமாக தான் பண்ணணும். இங்கே எல்லாருக்குமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். போலீஸுக்கு சவால் கொடுக்குறீங்க, என்ன சவால் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அந்த பயம் இருக்கட்டும்ன்றீங்க. நான் இந்த வார்த்தையில் நான் பார்த்துட்டே வரேன், இப்படி யாரா இந்த மாதிரி பேசுவாங்க, இவ்வளோ மூர்க்கத்தனமா முரட்டுத்தனமா. நான் சொல்கிறேன், ரக்குடு பொலிட்டிஷியன்னா அது சீமான் தான். எந்த ஷேப்புமே இல்லை உங்கள்கிட்ட. திடீர்னு பெரியப்பான்றீங்க, திடீர்னு சித்தப்பான்றீங்க. உங்கள் சைடில் தப்பு வச்சுக்கிட்டு அதுவும் இந்த சாட்டை துறைமுறைன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை மாதிரி அவன் ஒரு ஆள் போதும் இவனுக்கு கோடாரி காம்பு. யாரு அவன் என்ன சொல்கிறான், ஓபிஎஸ்ஸுக்கும் நடிகை பாலாவுடைய அங்கே எக்ஸ் மனைவி இருக்காங்கல்ல, முன்னாள் மனைவி, அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்றத அதை ஒரு பெரிய விவாதமாக எடுத்து பேசுகிறான் அந்த சாட்டை அந்த சேனலில். நான் என்ன கேட்குறேன், ஏன்னா உங்கள் கதையே நாரிட்டு இருக்குதுல்ல, இங்கே எதுக்கு அந்த கதையை எடுத்து பேசணும்? அது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்கும். ஜாபர் சாதிக்கோட பணம் அமீரோட அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இடி விட்டுருக்காங்க. இதோட அடிப்படையில் கேட்டால் அமீர் கூட கைது செய்யப்படலாம். விசாரணைக்கே போக மாட்டேன்னா என்ன சார்? கௌரவ குறைச்சலா சார்? கௌரவம் அப்புறம் நல்லா சொல்லுங்க. கௌரவம்னா அப்போது கௌரவம்லாம் கிடையாது. அன்னைக்கு நீங்க விஜயலட்சுமியோட நீங்க இருக்கும்போது அந்த கௌரவத்தை பத்தி யோசிச்சிருக்கணும், புரியுதுங்களா? அன்னைக்கு உங்க ஸ்டேட்டஸ் வேற. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் சார். நீங்க நல்லா இருக்கீங்க. ஆனா சீமானா நல்லா இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரே நல்லா இருக்கிறது பிரச்சனையா இல்ல, சீமானா நல்லா இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கறதுதான் சார் இங்க விஷயமா இருக்கு. அவர் எதுவும் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சார், கைது செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதெல்லாம் சட்டம் சார்ந்த விஷயம். அது சட்டத்துக்கு உட்பட்டது, நீதித்துறை சம்பந்தப்பட்டது. நான் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன், வன்மத்தோட ஒரு கருத்தியல் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட தாக்குதல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எதிர்வினை வரும். நீங்கள் ஒரு அட்வைஸாக கூட நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது அவங்க தவறாக புரிஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை வரும். ஒரு அட்வைஸாக ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுன்னா அதுவே சிக்கலாயிடுது. நல்ல எண்ணத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களே இங்கே இடம் பார்த்து சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. நான் சீமானுடைய நடவடிக்கையை கடந்த ஒரு 2 வருஷமாக கூர்ந்து கவனிக்கிறேன். அதுவும் குறிப்பாக 1 வருஷமாக கூர்ந்து கவனிக்கிறேன். ரொம்ப ஒரு ரக்டு பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடாதுல்ல சார். இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க, அதிரடியாக யார் பேசலை. அதாவது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணோன்னா ரொம்ப என்ன சொல்லி கேட்டால் மதிநுட்பம் தேவை, பீப்புள் பவர், மக்கள் சக்தி தேவை. இதில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கேட்டால் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க, சரிங்களா? அதுக்கு மக்களுடைய ஆதரவு கூட இருந்தது. அதுக்கு பிறகு, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு யாராவது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணாங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு சொன்னால் அண்ணாமலையை சொல்ல முடியும். திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணோன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நான் பார்த்தது அண்ணாமலை மட்டும்தான். மீதி எல்லாரும் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் எதிர்ப்பு, ஒரு நாள் எதிர்ப்பு, ஒரு நாள் ஆதரவு, ஒரு நாள் எதிர்ப்பு, ஒரு நாள் 3 மாதம் எதிர்ப்பு, 3 மாதம் ஆதரவு, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தவரை ஜெயலலிதா அவருக்கு பிறகு ஒரு வைராகியத்தோட எதிர்ப்புன்னு சொன்னால் அண்ணாமலை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. அதை நம்ம பார்க்குறோம், பல செய்திகள் வருது. நான் இந்த இடத்துல கேட்டால் திமுகவை ஆதரித்து தூக்கி பேசணும், சீமானை கீழே தரம் தாழ்த்தி பேசணும்னு கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல் அல்லாத உங்களுடைய தனிப்பட்ட ஒரு நடவடிக்கை. நடிகை விஜயலட்சுமி அவங்களோட உள்ள உங்களுக்கு அந்த உறவு, அந்த பிரச்சனை நான் கடந்த காலத்துலேயும் நான் சொல்கிறேன். இங்கே எல்லா மனிதர்களுக்கும் நான் சொல்கிறேன், சொன்னால் தான் பிரச்சனையே ஆகுது. ஆனாலும் பரவாயில்ல, தவிர்க்க முடியாது சொல்கிறேன். இங்கே எல்லா மனிதர்களும் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்னோம், ஒரு பலவீனம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் பலவீனம் இருக்கும். அதுவும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கேட்டால் பரவலாக கேட்டால் ஒரு 100ல் ஒரு 5 பேர் வேணால் சொல்ல முடியும். பரவலாக கேட்டால் பெண் என்றாலே கொஞ்சம் பலவீனப்படக்கூடியவங்க தான் ஆண்கள். ஒரு ஈர்ப்பு. இதில் குறிப்பிட்டு இவர் இல்லையா அவர் இல்லையான்னு சொல்ல எல்லாருக்கும் கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சர்ச்சை ஆகாமல் கடந்து போயிடுது. உச்சநீதிமன்ற நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொன்ன ஒரு வார்த்தை தான்,
எல்லா புனிதர்களுக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது. இங்கே யாரெல்லாம் புனிதர்கள் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது. யாரெல்லாம் இங்கே பாவின்னு சொல்கிறாங்களோ, வந்து அறியப்படுறாங்களோ, பாவின்னு சொல்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் வந்து எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நான் புனிதன்னு சொல்லிக்கிறேன்னா கடந்த காலம் எனக்கு ஒன்று இருக்கும். அந்த கடந்த காலத்தில் வந்து நான் பாவியாக இருந்திருப்பேன், இன்றைக்கி புனிதனாக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி பாவியாக இருக்கிறவன் இனி வரும் காலத்தில் கூட கேட்டால் புனிதனாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவர் சொல்கிற வார்த்தைன்னு கேட்டால் எல்லா மனிதருக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா. ஸோ நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு பிழை நடந்துச்சுன்னா அந்த பிழையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, எப்படி நம்ம மாறுறது, எப்படி நம்மளை வந்து நம்ம நேர்மையானனா மாற்றிக்கிறது, அப்படி தான் நம்ம போகணும், பயணிக்கணும். ஒரு குற்றம் செஞ்சாச்சு, ஒரு தவறு செஞ்சாச்சு, அந்த தவறு வந்து அம்பலப்படும் போது அதை நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்கள் நியாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதையும் கூட நீங்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டால் சட்டப்பூர்வமாக தான் பண்ணணும். இங்கே எல்லாருக்குமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனாலேயே வந்து ஒரு வரட்டு பிடிவாதமாக, மூர்க்கத்தனமாக, முரட்டுத்தனமாக நீங்கள் வந்து சட்டத்தை அணுக முடியாது. சட்டம் வந்து எல்லா மூர்க்கத்தனத்தையும் எல்லா முரட்டுத்தனத்தையும் வந்து சட்டம் வந்து நொறுக்கிறோம். சட்டம் வந்து இரும்பு மாதிரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பை உருக்கிற உலையெல்லாம் நீங்கள் கிடையாது. சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டன்ற அந்த இரும்பு உருக்கிறதுக்கு எந்த உலையும் கிடையாது உலகத்திலேயே. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, பார்த்துக்கலாம், நமக்கு அதிகாரம் இருக்குது, நம்ம ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறோம், நம்ம யார் கை வைக்க முடியும், எல்லாமே இங்கே நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு செலந்தி வலை தான். 10 நாளைக்கு முன்னாடி உருட்டுக்கட்டை வச்சுருந்தவன் இன்றைக்கி இருக்கிறான் நான் வீட்டு வாசலில், நீங்கள் சொல்லுங்கள். 10 நாளைக்கு முன்னாடி ஒரு உருட்டுக்கட்டை வச்சுருந்தவன் இன்றைக்கி வீட்டு வாசலில் இருக்கிறான்னா அவன் இல்லை, வீடு வெறிச்சோடி போயிருக்கு. இப்போ புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு இன்றைக்கி இதெல்லாம் வந்து ஒரு போலியான பாதுகாப்பு கட்டமைப்பு. இதெல்லாம் அவன் வந்து இன்றைக்கி அவன் வேலையாக எங்கேயா சுற்றிக்கிட்டு இருப்பான். அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்துட்டான், ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஒரு நாள் வந்துட்டான். நான் இங்கே வந்து யாருக்கும் எதிர்ப்பாக ஆதரவாக பேசுகிறேன், ஒரு நியாயமாக நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரையாவது ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து மதிக்கணும் சார். நீங்கள் ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் சொல்கிறவங்களை கூட நம்ம புறந்தள்ளக்கூடாது சார். நம்ம அட்வைஸ் சொல்கிறவங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அட்வைஸ் நம்ம ஏற்றுக்கணும். நீங்கள் அதை பின்பற்றுறீங்கிறது அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணீங்க, ஆனால் அவங்க சொல்லக்கூடியதை எடுத்துக்கணும். இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன், கடந்த காலத்தில் அவர் நிறைய லூஸ் டாக் பண்ணிகிட்டே வராரு. பெரியார் சம்மந்தமாக தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டார். அந்த வார்த்தையில் வந்து கேட்டால் ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லை. நீங்கள் வார்த்தையை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதோடைய தொடர்ச்சியாக நீங்கள் உங்களை ட்ரிகர் பண்ண நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க வார்த்தைகளை விட்டுட்டு. அதுதான் அண்ணாமலை கூட சொன்னார். என்ன சொன்னார்னா, 2 வார்த்தை கூடுதலாக போயிடுச்சு சொன்னாரா? அப்போ இங்கே எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கூட 2 வார்த்தை கூடுதலாக போயிடுச்சுன்ற அந்த வார்த்தை எதனால் சொல்கிறாங்க, உங்களை எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. கடந்த காலத்தில் நீங்கள் வந்து போலீஸுக்கு சவால் கொடுக்குறீங்க. என்ன சவால் கொடுக்குறீங்கன்னு கேட்டால், அந்த பயம் இருக்கட்டும்ன்றீங்க. நான் இந்த வார்த்தையில் நான் பார்த்துட்டே வரேன், இப்படி யாரா இந்த மாதிரி பேசுவாங்க, இவ்வளோ மூர்க்கத்தனமா, முரட்டுத்தனமா. நான் சொல்கிறேன், ரக்குடு பொலிட்டிஷியன்னா அது வந்து சீமான் தான். எந்த ஷேப்புமே இல்லை உங்கள்கிட்ட. திடீர்னு பெரியப்பான்றீங்க, திடீர்னு சித்தப்பான்றீங்க, திடீர்னு இவரை பேரறிஞர் வந்து ஐயான்றீங்க, திடீர்னு அவரையே விமர்சனம் பண்ணுறீங்க. உங்களை நம்பி பயணிக்க முடியல. யாருமே வந்து சீமானை நம்பி பயணிக்க முடியல. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, சீமான் தனித்து போட்டிடுறாரு. அவர் கூட்டணி சொன்னால் கூட யாரும் போக மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு ஒரு அன்ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷனாக தான் இவர் இருக்கிறார். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எவ்வளவோ நான் தான் இந்த இடத்துல மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன், திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண ஜெயலலிதா கூட மூர்க்கத்தனமாக பேச மாட்டாங்க. ஒரு நாகரிகம் கண்டிப்பாக இருக்கும். அண்ணாமலை வந்து மாதிரி வந்து அதுவும் சமீப காலத்தில் அவர் எடுத்திருக்கிற வந்து சப்ஜெக்ட் எல்லாமே வேறு லெவல் சம்பவம். ஆனால் எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் மூர்க்கத்தனமாக பேச மாட்டார். கடைசியாக நீங்கள் ஒருமையில் பேசுனது கூட இவங்க கிட்டத்தட்ட சீமான் மாதிரி கொண்டு வராங்க. சீமான் மாதிரி வந்து ஒரு வார்த்தை பிரயோகங்கள் வரும்போது கேட்டால் ஒருமையில் பேசுறது, இந்த மயிருன்ற வார்த்தையெல்லாம் உச்சரிக்கும் போது என்னன்னு கேட்டால் கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து சீமான் மாதிரி வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த வார்த்தை பிரயோகம் கூடாதுன்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம பேசக்கூடிய கேட்டால் தனிப்பட்ட வன்மம் மாதிரி ஆகிடக்கூடாது, ஒரு பர்சனல் அட்டாக் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறீங்க. அந்த ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐபிஎஸ்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை, அது தனிப்பட்ட பிரச்சனை தான் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நிர்வாக ரீதியாக ஒரு சில நடவடிக்கை எடுக்கும்போது, இங்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், யார் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய உத்தரவை வந்து அவங்க வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். அது கலைஞராக இருந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் சார்,
இதே போலீஸ் தான் கலைஞரை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி நடு ரோட்டில் வந்து நிற்க வச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்புனது கலைஞரை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஜெயலலிதாவோட சொத்து குவிப்புகளை படிக்கட்டு நடையாக நடக்க விட்டது யார்? இந்த போலீஸ் தான். ஸோ காவல்துறைக்கு வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது, நிர்வாகத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது தான் அவங்களுடைய டியூட்டியே. சரி, இப்போ சீமான் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ திமுக வந்து திட்டம் தீட்டுறாங்க, ஒரு சீக்ரெட் திட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது நடக்குது சார். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க திட்டம் போட்டாங்க சார். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் மட்டும்தான் இங்கே வந்து அரசியல் தலைவரா? மற்றவங்களா இல்லையா? கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய வந்து எச் ராஜா இல்லையா? சீமான் இல்லையா? பிஜேபியில் இல்லை மற்ற கட்சிகளில் யாருமே பேசவே இல்லையா? எல்லாருமே இருக்கிறாங்க சார். அதிமுகவில் யாரும் பேசவே இல்லையா? சிவி சண்முகம் பேசவே இல்லையா? சொல்கிறேன் நான். நடவடிக்கை நடந்துக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது சார். உங்ககிட்ட வந்து ஒரு வீக்னஸை வச்சுருக்கீங்க நீங்கள், சரிங்க? பெரிய வீக் அது வந்து ஒரு நெறிஞ்சு முள் மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் தானே அதை வந்து சரி பண்ணணும். என்றைக்காவது வந்து இந்த விஜயலட்சுமி மேட்டரில் அவங்க வந்து எல்லை மீறி பேச போதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. ஒரு எல்லை மீறிலாம் அவங்க பேசியிருக்காங்க. எல்லை மீறின்னு நான் எதோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜயலட்சுமி கேட்டினா ஒருமையில் கெட்ட வார்த்தையிலலாம் இவங்க பேசியிருக்காங்க, தாயை மையப்படுத்தலாம் பேசியிருக்காங்க. அப்போல்லாம் நீங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு ரோஷத்தோடு நீங்கள் எதிர்த்து அப்போல்லாம் நீங்கள் போராடி இருக்கணும். அப்போல்லாம் நீங்கள் விட்டுட்டு தானே போனீங்க. குறிப்பிட்ட ஒரு கட்சியை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இன்றைக்கி தானே சார் இருக்கிறாங்க. நீங்களே சொல்கிறீங்க 15 வருஷமாக ஒரு பொண்ணை வச்சுட்டு ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. ஆட்சியில் இன்றைக்கி இவங்க 4 வருஷமாக தானே இருக்கிறாங்க திமுக. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் முடிக்க வேண்டியது தானே. உங்கள் பெரியப்பா தானே இருந்தார். அப்போது நியாயமாக பேசணும். ஒரு 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 பெண் புகார் தராங்க, ஒரு நடிகை ஒரு பெண் புகார் தராங்க. அதில் வந்து கேட்டால் என்ன நடந்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பல ஆதாரங்களை போடுறாங்க. அது நீங்களே இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, எனக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் நீங்கள் விட்டுருக்கீங்களா? விஜயலட்சுமி யாருங்க? எனக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைங்க சொன்னீங்களா இது வரைக்கும்? நாளைக்கு சொல்லவே இல்லை. நீங்களாம் பகிரங்கமாக சொல்லணும்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். பத்திரிகையாளர் எல்லாரும் வச்சு இந்த விஜயலட்சுமின்றது யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம யாரும் வந்து விஜயலட்சுமிக்காக சப்போர்ட்டாக பேசணும்னு கிடையாது. இது வந்து இவருக்கு வீக்கான கேஸ், இவர் சைடு வீக்கான கேஸு. உங்கள் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு சொல்கிறவங்க யார் வேணால் இருக்கட்டும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதை வந்து பார்த்தா ஏதோ ஒரு வகையில் செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். அது முடிக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட விட்டால் பரவாயில்ல. நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் நோண்டுறீங்க. உங்கள் சைடில் தப்பு வச்சுக்கிட்டு, அதுவும் இந்த சாட்டை துறைமுறைன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை மாதிரி அவன் ஒரு ஆள் போதும் இவனுக்கு கோடாரி காம்பு. யார் அவன்? என்ன சொல்கிறான், ஓபிஎஸ்ஸுக்கும் பாலாவுடைய நடிகை பாலாவுடைய அங்கே எக்ஸ் மனைவி இருக்காங்கல்ல, முன்னாள் மனைவி, அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்றது அதை ஒரு வந்து பெரிய விவாதமாக எடுத்து பேசுகிறான் அந்த சாட்டை அந்த சேனலில். நான் என்ன கேட்குறேன், ஏன்னா உங்கள் கதையே நாறிட்டு இருக்குதுல்ல இங்கே, எதுக்கு அந்த கதையை எடுத்து பேசணும்? அது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்கும். பல விஷயங்கள் எடுத்து உங்கள் அண்ணன் கதையே இங்கே வந்து நாறிட்டு இருக்கு. அங்கே வந்து நீ பேசுகிற. இன்றைக்கி வந்து நீ கேட்டால் ஒரு முன்னாள் நடிகை, அதான் நடிகையில் முன்னாள் நடிகை ரிட்டையர்மெண்ட்லாம் தான். நான் கேட்குறேன், நடிகைக்கு ஒரு முன்னாள் நடிகைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு காணொலி நான் பார்க்குறேன். அதே நீ இன்னொரு நடிகை சொல்லும் போது நீ முன்னாள் நடிகை நீ சொல்லுவியா? ஸோ இவனுங்கெல்லாம் தான் சார் எடுத்து குட்டிச்சவராக்குறது. இப்போ வந்து ஆடியோ அதுவும் இந்த கூட்டம் இருக்க, இந்த ஆடியோ வீடியோ கூட்டங்கள் இது எல்லா கருமத்தையும் ஆடியோ எடுத்து வச்சுக்கிறானுங்க, இல்லை வீடியோ பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. அந்த ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு நாற்றம் எடுத்த பொருளாக இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கருமத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த ஃபோனை பிடிங்கிட்டாங்க, இந்த போலீஸ் அந்த ஃபோனை பிடிங்கிட்டாரு. நீ ஏன் அந்த கருமத்தெல்லாம் அதில் வச்சுருக்க? நீ ஏன் அதை ரெக்கார்ட் பண்ணுற? நீ ஏன் அந்த அசிங்கத்தெல்லாம் அதில் வச்சுருக்க? அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை எப்படி அந்த ஃபோனை பறிக்கலாம்? அதுவும் அவனுக்கு வேலை. ஸோ நான் சொல்கிறேன், சீமான் வந்து பர்சனல் அட்டாக் அவர் வந்து பண்ணதை நான் பார்த்தேன். தனிப்பட்ட ஒரு அட்டாக் கொடுக்கூடாது சார், யாராக இருந்தாலும் கேட்டேன். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட, அதுவும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல தமிழ், நீங்கள் ஒரு பர்சனல் அட்டாக் கொடுக்குறீங்க, உங்களுக்கு மனசு வந்து வெஞ்சன்ஸ் ஆகிடுச்சு, ரிவெஞ்ச் ஆகிடுச்சு கேட்டேன். அந்த கோபத்தை ஒரு நாள் நீங்கள் வெளிப்படுத்துகிற, நீங்கள் மனுஷங்க தானே எல்லாரும் இங்கே, அந்த கோபத்தை ஒரு நாள் வெளிப்படுத்தினா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் ஒரு டீமை உருவாக்கி, அதுக்கப்புறம் மார்பிங் பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி, ஒருத்தனை எவ்வளோக்கு எவ்வளோ அவனுடைய கேரக்டரை நாசமாக்கணுமோ அதெல்லாம் பண்ணி, அதை ஒரு வீடியோவாக ஒரு ஷூட் பண்ணி, அதை ஃபோட்டோவாக எடுத்து வீடியோ என்னெல்லாம் பண்ணுறீங்க? அதனால தானே சிக்கலாச்சு. இங்கே எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். இங்கே சட்டம் தான் பெருசு. நீங்கள் காவல்துறை நீங்கள் தனியாக பார்க்காதீங்க. காவல்துறை சட்டத்தை மையப்படுத்தி தான் காவல்துறை இருக்குது. ஆமாம், சட்டப்படி தான் காவல்துறை நடக்க முடியும், சரிங்களா? சட்டத்தை மீறிலாம் நடந்துக்க முடியாது.
உங்கள் வீட்டில் வந்து ஒரு சம்மன் கொடுக்குறாங்க, நீங்கள் சம்மன் கையெழுத்து போட்டு வாங்கிட்டீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா சார், ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். நீங்கள் வந்து ஒரு சம்மன் வாங்க மறுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு ரிசீவ் பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அது தெரியப்படுத்தணும்னா அப்போ உடனே செய்யக்கூடிய விஷயந்தான் இந்த சோரட்டியில் ஓட்டுறது, பேப்பரில் நியூஸ் பேப்பரில் கொடுக்கறது, இதெல்லாம் அடுத்த கட்டமாக நடக்கும். நாளைக்கு உங்களை வர சொல்லி ஒரு காவல்துறையில் வந்து ஒரு நோட்டீஸை ஒட்டுறாங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கையெழுத்து போட்டு தாராளமாக வாங்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வந்து காவல்துறை கூட நீங்கள் அப்பியர் ஆகுங்க சார். என்ன ஆகிட போகுது? நீங்கள் தான் குற்றமற்றவர்ல. காவல்துறை கூப்பிட்டா ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம், தப்பு பண்ணலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். நேராக போய் உட்காந்து சொல்லலாம். ஆமாம், என்ன சார் என்ன வர சொன்னீங்களா சார் சொல்லிட்டு, இதுக்கு எதுக்கு நீங்கள் தம்பிங்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதுகிற, மடல் எழுதுகிற, அப்புறம் பொண்டாட்டி கூப்பிட்டுக்கிட்டு ஊரில் கூப்பிட்டு தனியாகவே போகலாம். கூப்பிட்டு உங்கள் மேலே தப்பு எதுவும் இல்லைல்ல சார், நீங்கள் போங்க. ஸோ அதனால் இங்கே எல்லாருமே சட்டத்தை உட்படும் சார். இவங்க தான் அவங்க தான் கிடையாது. கடந்த காலத்தில் திமுக அவங்கள இருக்கவங்க அனுபவிக்கலையா? ஜெயலலிதா ஆட்சியில் வந்து கேட்டால் வந்து எவ்வளோ வழக்குகளை பார்த்துருக்குறாங்க. கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்க, வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சரை பெங்களூரில் அரெஸ்ட் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து புயல் வீசிச்சு திமுக, ஒட்டுமொத்த திமுகவுக்குமே. அப்படினாலும் நடந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து எவ்வளோ கைது நடக்கலை, எவ்வளோ விஷயங்கள் வந்து கேட்டால் இன்றைக்கி வந்து இங்கே மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி இங்கே வந்து எவ்வளோ கைதுகளை வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்க. அது நடந்துருக்குது, பார்த்து தான் இருக்கோம். இப்போ பாருங்கள், ஜாபர் சாதிக்கு வந்து அமீரை வந்து ஜாபர் சாதிக்கோட பணம் வந்து அமீரோட அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இதை இன்றைக்கி வந்து இடி கொடுத்துருக்காங்க. இதோட அடிப்படையில் வந்து கேட்டால் வந்து அமீர் கூட கைது செய்யப்படலாம். எல்லாருக்கும் வந்து சட்டம் ஒன்று தானே சார். இங்கே குற்றம் இருந்தால் அது வந்து நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், சட்டப்படி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கேட்டால் வந்து நீங்கள் ஒரு வீக்கான ஒரு கேஸ், அதுவும் குறிப்பாக பெண் பாலியல் வழக்கில் நீங்கள் சிக்கிக்கிட்டு நீங்கள் வந்து நான் போலீஸை எதிர்த்து நான் வீரவசனம் பேசுறது, நீங்கள் வீரபாண்டி கட்டப்பட்ட மாதிரி பேசினலாம் இருக்க முடியாது. உங்கள் மேலே இது வீக். இது சீமான் மேலே நீ குற்றம் செய்தீங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் நேராக போய் காவல் நிலையத்தில் போய் உட்காந்து நீங்கள் அப்பியர் ஆகி நீங்கள் இருக்கிற விஷயத்த சொல்லுங்கள், ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களை கைது பண்ணுறதா வேணாமான்னு காவல்துறை முடிவு பண்ண போது விசாரணைக்கே போக மாட்டேன்னா என்ன சார்? கௌரவ குறைச்சலா எதுவும் ஃபீல் சார்? கௌரவம் அப்புறம் நல்லா சொல்லுங்க. கௌரவம்னா அப்போது இதுதான், கௌரவம்லாம் கிடையாது. அன்றைக்கி நீங்கள் வந்து விஜயலட்சுமியோட நீங்கள் இருக்கும்போது அந்த கௌரவத்தை பற்றி யோசிச்சிருக்கணும். புரியுதுங்களா? அன்றைக்கி உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு பண்ணிட்டீங்க. இதுதான் சார் பிரச்சனையே. இதெல்லாம் பின்னாடி பெருசாக ஆகாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. 4 சவுத்துக்குள்ள தான். அதுதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு நடிகர் சொன்னார், ஒரு மூத்த நடிகர் சொன்னார். ஒரு பொதுவெளியில் ஒழுக்கமாக இருக்கிறது பெருசு இல்லை, யாரும் பார்க்காத 4 சவுத்துக்குள்ளே நம்ம ஒழுக்கத்தை வந்து கட்டி காக்கணும் அப்படின்னு சொன்னார். இதுதான் இங்கே பொருந்தும். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 4 சவுத்துக்குள்ளே யாரும் பார்க்கல, நமக்கு யாரும் சாட்சியே கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா அது? ஓகே சார், பில் கிளின்டனே மாட்டின்னு அவசரப்பட்டான் தெரியுமா உங்களுக்கு, ஒரு பொம்பளை கிட்ட. ஸோ அதனால் இது வந்து கேட்டால் இங்கே தவறுனா நீங்கள் வந்து சட்டப்படி அணுகிறது எப்படின்னு பாருங்கள். சட்டத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. நீங்கள் வந்து நாளைக்கு பெரிய தலைவர் ஆகிறீங்க, முதலமைச்சர் ஆக போகிறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆக போகிறீங்க, இந்த நாட்டையே ஆள போகிறீங்க, பெரிய அதிபர் நீங்கள். சட்டத்தை மதிங்க சார். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.